and hi friends, நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பராக எப்படி ப்ரெட்டை யூஸ் பண்ணி குலோப் ஜாமுன் செய்கிறது அப்புறம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10லேருந்து 12 பிரெட் பீசஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அந்த ஓரத்தை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஓரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் பிரெட் கிராம்ஸ் கூட அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஓரத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிரெட் பீசஸ் இந்த மாதிரி சின்னதாக துண்டு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா 2 பல்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிரைண்ட் ஆகிரும். இப்போ அந்த கிரைண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதனால் அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்போலாட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து கொஞ்சம் எனக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவு பால் தேவைப்படுச்சு. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, மாவு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கிறதா காயாமல் இருக்கிறதுக்காக கீ ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பதத்தில் தான் மாவு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்காமல் மீடியமான நம்ம சப்பாத்தி மாவு அந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அப்படியேவும் நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க. அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு 10 டைம்ஸ் நல்லா கவுண்ட் பண்ணி அழுத்தி பிசைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லூஸாக பிசைங்கன்னா உங்களுக்கு கிராக் விழுகவே விழுகாது. அந்த ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே குலோப் ஜாம் வீடியோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே பார்த்துக்கோங்க. இப்போ 2ஆவது டைம் நம்ம எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத்தாக உருட்டினோம்னா நம்மளுக்கு கிராக் எதுவுமே விழுகாது. அழுத்தி பிசைகிறனால உள்ளே இருக்க ஏர் நம்மளுக்கு இருக்காது. அப்படி நீங்கள் அழுத்தி பிசையாமல் மேலே கிராக்கே இல்லாமல் இருந்தால் நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப நம்மளுக்கு கிராக் விழுந்துடும். அதனால தான் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் இதை சட்டுன்னு செஞ்சலாம். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா உருளையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். உருட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஒரு கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு கப் ஆட் பண்ணியாச்சு. இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த லைட்டாக அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நம்ம கையில் வச்சு பார்த்தோம் நமக்கு லைட்டாக அந்த பிசு அந்த தன்மை இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதாவது ஒரு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது. அது கீழே இருக்கிற ஒரு கம்பி பதம் இருக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பாகு பார்க்கலாம். லைட்டாக நம்மளுக்கு அந்த பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இல்லை அரை கம்பி பதம் அந்த அளவு கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டான ரேஷியோவை தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 ஏலக்காய் மட்டும் பவுட்ரு பண்ணி அப்படிலாட்டி 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 சொட்டு அளவு நம்ம எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சுகர் சிரப் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்டலாக மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ எல்லா உருண்டையும் கிட்டத்தட்ட எனக்கு 12 ப்ரெட்டில் கிட்டத்தட்ட 21 குலோப் ஜாம் உருண்டைகள் எனக்கு கிடச்சிச்சு. இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 4-5 உருண்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, போட்டோன்னே சின்ன பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி டெம்பரேச்சரில் நம்மளுக்கு அடுப்பு இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த எண்ணெயை மட்டும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பால்ஸ் எதுவுமே தொடாமல் அந்த எண்ணெயை மட்டும் இப்படியே சுற்றி விட்டுக்கிட்டோம்னா அந்த உருண்டை எல்லாமே ஈவனாக சுற்றி ஈவனாக நம்மளுக்கு உள்ளே வெந்து வரும். நீங்கள் ஒரே பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்களா நம்மளுக்கு அவ்வளோவா பர்ஃபெக்டாக குக் ஆகாது. அதனால் எண்ணெயை மட்டும் இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தனால எனக்கு எல்லா பக்கம் ஈவனாக நல்லா கலர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. உள்ளே வெந்தனால தான் மேலே எனக்கு உருண்டு வந்துருக்கு. பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மேலே எலும்பி நம்மளுக்கு அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் எல்லா பக்கம் ஈவனாக
வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். லைட்டாக கிராக் விழுந்துருச்சு, ஆனால் அந்த ஒன்றும் தான் அது வந்து உடையாது. நீங்கள் கிராக் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, அப்படியே சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். எல்லா குலோப் ஜாமுன் நல்லா பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சூடு ஆட் பண்ணுங்கள் அந்த சிரப்பில், அப்போ தான் அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரெட்டை யூஸ் பண்ணி இப்படி சட்டுன்னு ஒரு குலோப் ஜாம் செய்கிறதான வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வெயிட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு பக்கத்து பில்லையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போட்டோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.